நீங்கள் செய்கிற பிரியாணியில் ரைஸ் வந்து உடஞ்சி வருதுன்னா நான் சொல்ல டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் செய்கிற பிரியாணி ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே அப்படியே உதிரி உதிரியாக பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு 3 கிளாஸ் ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுறேன். 3 கிளாஸ் ரைஸ்க்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இப்போது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 4 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதங்கிறேன். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் அதை ஆட் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 பல்லாரினா 8 தக்காளி நான் ஆட் பண்ணுவேன், எப்போவுமே டபுள். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே கூட நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கலாம். பட் இன்றைக்கி நான் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினேன். ஸோ அப்படியே வதங்கிட்டு நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணணும். நல்லா மசிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு கல்லுப்பு, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இது நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச தண்ணியை எடுத்து வச்சுட்டு இல்லை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்கணும். சலசலான்னு கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரைஸ் வந்து அடியில் இருக்கும், தண்ணி மேலே இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்கிற மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா ரைஸ் கொஞ்சம் மேலே தெரிய ஆரம்பிக்கும். ரைஸ் கொஞ்சம் நல்லா மேலே தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு குக்கரை மூட போகிறோம். குக்கரை மூடி விசில் போட்டுருவோம். ஆனால் நம்ம விசிலை வந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது. கரெக்டாக கேஸை வந்து சிம்முக்கும் ஹை ஸ்பீடுக்கும் நடுவில் வச்சுக்கிட்டு 10 மினிட்ஸ் வச்சு செட் பண்ணிடணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.